சமீபத்தில் ஹிந்து நியூஸ் பேப்பரில் சென்னையினுடைய வறட்சியை போக்குறதுக்கு 400 எம்எல்டி தண்ணியை வந்து கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து உற்பத்தி பண்ணி 59 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டு சென்னைக்கு வந்து குடிதண்ணீர் சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். கடல் தண்ணியை சுத்திகரித்து குடிதண்ணீராக மாற்றி எந்த நாட்டிலங்க கொடுப்பாங்க? அரபு நாடுகளில், மழையே பெய்யாத இடங்களில், நிலத்தடி தண்ணியே இல்லாத இடங்களில், கடல் தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே சோர்ஸ்ன்னு இருக்கிற இடங்கள்ல இந்த டீசாலினேஷன் பிளான்ஸை வந்து அமைக்கிறாங்க. இது அரபு நாடுகளில் நடக்கலாம். தமிழகத்தில் தண்ணிக்கு பஞ்சமா? ஏன் தமிழகத்தில் இந்த திட்டம் வந்து நடக்குது? இது உண்மையிலேயே சென்னையினுடைய வறட்சியை போக்குமா? சென்னையில் 3 டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது தண்ணிக்காக. ஒன்று WRD, நீர்வளத்துறை. தண்ணியை பாதுகாத்து பேணி அந்த வளத்தை வந்து பெருக்கக்கூடிய வேலையை செய்கிறது அவங்களோட வேலை. அது அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளையே அவங்க பெருசளவில் பார்க்கல. சென்னை மாதிரி இடங்களில் இன்னைக்கு அது அந்த பாசனங்களுக்காக அந்த குளங்கள் பயன்படலை. அதனால் அதை கிட்டத்தட்ட ஒரு சாக்கடைகளாக மாற்றி அப்படியே விட்டாச்சு. ஸோ அதை ரீபர்பஸ் பண்ணி அதை அந்த வளங்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த வேலைகளும் செய்யலை. 2வது மெட்ரோ வாட்டர். இவங்களோட வேலை என்ன? இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ, செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி இருக்குதா, பூண்டி ரிசர்வேரில் தண்ணி இருக்குதா, போரூரில் தண்ணி இருக்குதா, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அதை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி அவங்க கொண்டு போய் வீடுகளுக்கு சப்ளை பண்ணணும். 2வது இன்னொரு வேலையும் இருக்குது. பயன்படுத்திய தண்ணியை எடுத்து கொண்டு வந்து அதை சுத்திகரித்து அதை மறு பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதும் அவங்களோட வேலை. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு அங்கங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் சப்ளை பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. ஆனால் சுவேஜ் வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணி அதை மறுசுழற்சி செய்து கொண்டு வர்றாங்களா அப்படின்னா அது இன்னைக்கு எல்லா நீர்நிலைகளும் சென்னையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சாக்கடைகளா, ஆறுகள் சாக்கடைகளா போறதை பார்த்தாவே தெரியும் அது என்ன மாதிரி சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. 3வது ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ வந்திருக்கிறாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த நீர்வளத்துறை வரக்கூடிய தண்ணியை ஒழுங்கா பராமரித்து சேமித்து எடுத்து வைக்காத காரணத்தினால இன்னைக்கு தண்ணியை வந்து வெள்ளம்னு பேர் வச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு துறையையும் உருவாக்கி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட வேலை தண்ணி வந்ததுன்னா, மழை பெய்ததுன்னா அவசரமா அதை கடல்ல கொண்டு போய் விட்டுறணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ இந்த 3 துறையுமே தண்ணிக்காக வேலை செய்யும் போது 3 ஒருங்கிணைஞ்சு திட்டங்களை போட்டு இவங்க பிரச்சனை தான் இவங்களுடைய தீர்வு. தண்ணியையும் பெருக்கி இந்த மெட்ரோ வாட்டருக்கு தேவையான தண்ணி சப்ளைக்கு தேவையான நீர் ஆதாரத்தையும் பெருக்கி வெள்ள பெருக்கும் வராம இந்த 3 துறைகளும் ஒன்னோடு ஒன்று கலந்தாலோசிச்சு ஒருங்கிணைந்து வேலை செய்து திட்டங்களை போடாம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சம்பந்தமும் இல்லாம ஆளாளுக்கு ஒரு பல கோடிகள் மக்கள் வரி பணத்துல திட்டங்களை போட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல 4வது ஒரு பிளேயர் இருக்காங்க. யார் அப்படின்னா பிரைவேட் லாரி டேங்கர்ஸ். இவங்க ஒரு 5 மாசம் 6 மாசம் மெட்ரோ வாட்டர் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்ச உடனே பிரைவேட் லாரி பிளேயர்ஸ் வந்துருவாங்க. சப்பர்பு ஏரியாக்கள்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அவங்க வீடு வீடா விநியோகம் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காசை யாரு செலவு பண்ணுவா அப்படின்னா மக்கள் தங்களுடைய கை காசை தான் போட்டு வாங்கணும். இன்னொரு கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு மக்களுக்கு. என்னன்னா இந்த RO சிஸ்டம். எல்லார் வீட்லையும் என்னதான் மெட்ரோ வாட்டர் வந்து நான் கொடுக்குற தண்ணியை சுத்திகரித்து கொடுக்குற தண்ணியை அப்படியே நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் அந்த மக்கள் மனதளவில் அதை ஏற்றுக்க தயாரா இல்லை. இன்னைக்கும் எல்லார் வீட்லையும் ஒரு RO பிளான்ட் போட்டு அதை திரும்ப இன்னொரு சுத்திகரிப்பு இவங்க வீட்டில் பண்ணி அதுக்கு பிறகுதான் குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இல்லைன்னா கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 துறையும் ஒருங்கிணைந்து வேலை செய்யாததனுடைய விளைவு தான் இந்த கடல்ல இருந்து சுத்திகரித்து இந்த தண்ணியை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த திட்டம். இப்போ ஒரு சின்ன அனாலிசிஸ் ஒன்று பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு காசு ஆகுது ஒரு முறையில் வந்து அவங்க வந்து சுத்திகரித்து கொடுத்தா அப்படின்னா, இப்போ இந்த 400 எம்எல்டி பிளான்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6078 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இந்த கேபிட்டல் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டருக்கு நமக்கு இந்த தண்ணியை உற்பத்தி பண்ணுறதுக்கு 2 பைசா ஆகுது. இந்த நெம்மேலி பிளான்ட்டோட எஸ்டிமேஷனை வச்சு பார்த்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரன்னிங் காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு 8.5 பைசா ஆகுது. இப்போ பயன்படுத்திய தண்ணியை வந்து மறுசுழற்சி பண்ணி அதை சுத்திகரித்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 1 லிட்டருக்கு 1 பைசா ஆகுது. இந்த பிரைவேட் டேங்கர் லாரியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 6000 லிட்டர் ஒரு டேங்கர் லாரியில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த வறட்சியினுடைய நிலைமையை பொறுத்து சீசனை பொறுத்து 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி 10 பைசா உழுது.
இதுவே நம்ம வீட்டில் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, கிரவுண்ட் வாட்டரில் மோட்டார் வச்சு போர்வெல் வச்சு நாம் அந்த தண்ணியை எடுக்கிறோம் அப்படின்னா கரண்ட் பில்லு எப்போமாவது அந்த மோட்டார் மெயின்டெனன்ஸு இந்த காசை பார்த்தோம்னா 0.5 பைசா தான் நமக்கு ஆகுது, அதாவது அரை பைசா தான் நமக்கு ஆகுது. இதுவே வந்து புதுசாக கட்டக்கூடிய கட்டடங்களில் சம்ப் வச்சு மழை தண்ணியை ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த தண்ணியிலேருந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னா 0.3 பைசா தான் உண்டு. அப்படி பார்த்தா இந்த சர்ஃபேஸ் வாட்டரினுடைய சுத்திகரிப்பு முறையோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடல்ல இருந்து தண்ணியை சுத்திகரித்து கொண்டு வரதுக்கு 5லிருந்து 6 மடங்கு காசு அதிகமாகுது. இது மட்டும் கிடையாது, இப்போ இந்த பேரூரில் இந்த தண்ணியை கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய இடத்துல 170 ஃபிஷர்மேன் ஃபேமிலிக்கு வந்து அவங்க மாசம் மந்த்லி காம்பன்சேஷன், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா உள்ள கடலுக்குள்ள மெஷ் வச்சு அந்த தண்ணியை உறிஞ்சி எடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா மீன்கள் உயிரினங்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்து அடிபடும். ரெண்டாவது இந்த தண்ணியை திருப்பி மறுசுழற்சி பண்ண தண்ணியை திரும்ப அந்த கடலுக்குள்ள விடும்போது அங்க உள்ள ஈகோசிஸ்டம் பாதிக்கப்பட்டு அங்க மீன்கள் வளர்றதுக்கான ஒரு சூழல் இல்லாம இருக்கும். அப்ப அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது, கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டா கூட இது இல்லாமலே நமக்கு இவ்வளவு பெரிய பெரிய காஸ்ட் வந்து 1 லிட்டர் தயார் பண்றதுக்கு நமக்கு ஆகுது. அப்ப அரபு நாடுகள் மாதிரி நமக்கு சர்ஃபேஸ் வாட்டர் இல்லையா, எதுக்கு கடல்ல போய் நாம சுத்திகரிச்சு இவ்வளவு செலவு பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா தென் சென்னையில தான் இந்த பேரூர் டீசாலினேஷன் பிளான்ட் அமையவிருக்கு. இப்போ அவங்க அந்த ஏரியாவுக்கு தான் அந்த தண்ணியை கொடுக்க போறாங்க. ஸோ தென் சென்னை மட்டும் நம்ம எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டா 1200 mm மழை பெய்துச்சுன்னா 7.42 TMC தண்ணி வந்து இதுல இருந்து ஜெனரேட் ஆகுது. ஏன்னா பெரும்பாலான காங்கிரீட் தரைகள் அப்படிங்கிறனால நிறைய தண்ணி வந்து ஜெனரேட் ஆகி ரன் ஆஃப் தான் ஜாஸ்தி இருக்கும். ரெண்டாவது இந்த 20% தண்ணி அம்ருத் 2.0 நாம்ஸ் படி, சென்ட்ரல் கவர்மெண்டோட நாம்ஸ் படி நம்ம பயன்படுத்திய தண்ணீர்ல 20% ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஸ் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில நாம இதை சென்னையில இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய சுவேஜ் வாட்டருடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 540 MLD. இதுல இன்னைக்கு வெறும் 144 MLD அந்த பெருங்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கலைஞர் பிரிட்ஜ் சோழிங்கநல்லூர் லிங்க் ரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த யூனிட்ல 26% தண்ணியை மட்டும்தான் அவங்க சுத்திகரிச்சு விடுறாங்க. ஏதாவது 4ல் 1 பங்கு, மீதி 3 பங்கு தண்ணி இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய், ஒகேமடு இந்த சைட்ல தான் நீர்நிலைகள்ல தான் போய் கடல்ல போய் கலந்துட்டு இருக்குது. இந்த சூவேஜ் ஜெனரேட் பண்ணக்கூடிய தண்ணியில அதுல அந்த 20% அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஒரு 1.31 TMC தண்ணி வந்துடுது. இப்போ இந்த 2 தண்ணியையும் நாம கூட்டினோம்னா மொத்தம் தண்ணி அவைலபிலிட்டி மழை தண்ணி பிளஸ் சூவேஜ் ரீயூஸ் எடுத்தோம்னா நமக்கு மொத்தம் 8.73 TMC தண்ணி வந்து அவைலபிளா இருக்கு சென்னையில, சவுத் சென்னைக்கு மட்டும். இப்போ சவுத் சென்னையோட டிமாண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். சவுத் சென்னைக்கு 7.73 TMC தண்ணி வந்து தேவை. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு சவுத் சென்னையில இருக்கக்கூடிய 452 வாட்டர் பாடிஸ்ல எவ்வளவு தண்ணி சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.57 TMC தண்ணியை வந்து சேமிச்சு வைக்க முடியும். இப்போ மழை பெய்யறது வந்து சென்னையில ஒரே நாளையில அந்த 1200 mm மழையும் பெய்யறது இல்லை. வருஷம் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு தொடர்ந்து மழை இருக்கு. அப்ப திரும்ப அதை வந்து ரீஃபில் பண்ணக்கூடிய 2 ஃபில் 3 ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது அன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆயக்கட்டினுடைய அடிப்படையில அவங்க அந்த குளங்களை தோண்டி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குளங்களுடைய பர்பஸை வந்து ரீபர்பஸ் பண்ணி இன்னும் ஆழப்படுத்தி அதனுடைய கொள்ளளவை வந்து அதிகப்படுத்த முடியும். அப்போ இன்னைக்கு பிரச்சனை வந்து கொள்ளளவு இல்லாம மழை தண்ணி இருக்குது, சர்ஃபேஸ் வாட்டர் இருக்குது, அதை சேமிக்கிறதுக்கு போதுமான கட்டமைப்புகள் இல்லாததான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த தண்ணியை கொண்டு போய் சாக்கடை தண்ணியோட பயன்படுத்திய தண்ணியோட கலந்து அதை கொண்டு போய் கடல்ல கொண்டு விட்டுட்டு அப்புறம் கடல்ல இருந்து பல மடங்கு அதிக செலவு இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணியை வந்து சுத்திகரிக்கக்கூடிய திட்டங்களை வந்து நாம 6000 கோடிக்கு மேல செலவு பண்ணி நம்ம செயல்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த 3 துறைகளும் ஒருங்கிணைந்து வேலை செய்தாங்கன்னா இந்த சென்னையில வெள்ளப்பெருக்கும் இருக்காது, தண்ணிக்கு பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதை விட்டுட்டு இந்த தண்ணியை நல்ல தண்ணியை ஃப்ரெஷ் வாட்டரை கொண்டு போய் சாக்கடையோட கலந்து கடல்ல கொண்டு சேர்த்துட்டு அங்க இருந்து டீசாலினேஷன் பிளான்ட் போடுறேன்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து தண்ணி எடுத்து சுத்திகரிச்சு அதை திருப்பி பைப்புல போட்டு நான் வீடுகளுக்கு கொண்டு போய் கிலோமீட்டர் கணக்குல பைப்பு போட்டு கொண்டு போறேன் அப்படின்னா சென்னையினுடைய வளர்ச்சியை வந்து இந்த திட்டம் போக்குமா இல்ல அதிகரிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுதான் வளர்ச்சியா, இது புத்திசாலித்தனமா? தண்ணியே இல்லாத அரபு நாடுகள்ல கடல் தண்ணியை சார்ந்து இருக்கிறாங்க. நீங்க இது என்ன தமிழகத்தினுடைய சூழலியல் சார்ந்துதான் உங்களுடைய திட்டமிடுறதை போடுறீங்களா, இல்ல நீங்க எல்லாம் வந்து அரபு நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்த இன்ஜினியர்களை வச்சு இந்த வேலைகள் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல.